அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் தான் இந்த உலகின் ஆகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி என்று நான் சொல்லுவேன். ஏன் என்பதை இந்த வீடியோவின் முடிவில் உங்களுக்கு புரிய வரும். இன்று நான் சொல்லவிருப்பதும் நீங்கள் கேட்கவிருப்பதும் ஒன்றே ஒன்றுதான். அதுதான் பகவத்கீதை. இந்து மதத்தின் புனித நூலாக போற்றப்படுவது இந்த பகவத்கீதை. மிகப்பெரிய இதிகாச நூலான இந்த பகவத்கீதை மகாபாரதத்தின் ஒரு மிகப்பெரிய பகுதியாகும். பகவான் கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நடந்த உரையாடலே இந்த கீதையாகும். 5000 ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசங்கள் எல்லா காலத்திற்கும் ஏற்றவாறு அமைந்ததுதான் இந்த கீதையினுடைய தனிச்சிறப்பு. ஒருவரின் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வாக இந்த உபதேசம் அமைந்துள்ளது. வாழ்க்கை மற்றும் வாழ்க்கையின் உண்மைகள் ஆகியவற்றை இந்த நூல் எடுத்துச் சொல்கிறது. மகாபாரதம் அனைவரும் அறிந்ததே. அந்த மகாபாரதத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த குருச்சேத்திர போரும் அனைவரும் அறிந்ததே. குருச்சேத்திர போர் துவங்குவதற்கு முன் தனது சகோதரர்களான கௌரவர்களை எதிர்த்து எப்படி யுத்தம் செய்வது என யுத்தகலத்தில் தடுமாறி நின்ற அர்ஜுனன் கேட்ட கேள்விகளுக்கு கிருஷ்ணர் அளித்த விளக்கமே இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையில் 18 அத்தியாயங்கள் உள்ளன. இந்த 18 அத்தியாயத்தில் கிருஷ்ணன் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் அந்த 18 அத்தியாயத்தினுடைய தாற்பயத்தையும் தான் நாம் இந்த வீடியோவில் காணவிருக்கிறோம். மொத்தமாகவே இந்த கீதையில் 18 அத்தியாயங்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு அத்தியாயங்களுமே நம்முடைய வாழ்வில் நமக்கு ஏற்றங்களை தரக்கூடிய அளவுக்கு அவருடைய போதனைகள் இருக்கும். மொத்த கீதையையும் நீங்கள் கற்றுவிட்டு அந்த 18 அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடந்தால் கண்டிப்பாக இறைவனை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம் என்று பகவத்கீதை சொல்கிறது என்பது மிகவும் சாதாரணமான விஷயம் அன்று. அது மிகவும் கடினமானவை. ஏன் என்பது நான் ஒவ்வொரு அத்தியாயங்களாக உங்களுக்கு கூறும்போது உங்களுக்கே புரிய வரும். இப்பொழுது அத்தியாயத்துக்கு செல்வோம். ஒவ்வொரு அத்தியாயத்தையும் மிகவும் கவனிப்புடன் கேளுங்கள். அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு உன்னதமானவை, அவ்வளவு மேன்மையானவை. அதனுடைய அர்த்தங்கள் உங்களுக்கு புரிந்தால் மட்டுமே இந்த பகவத்கீதை என்ன சொல்கிறது, கிருஷ்ணர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பது மிகவும் தெளிவாக புரியும். கவனத்துடன் கேளுங்கள். அத்தியாயத்தை தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சிறு விடயத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கிருஷ்ணர் கூறிய 10 அறிவுரைகள் இந்த வீடியோவினுடைய இறுதியில் உள்ளது. கண்டிப்பாக முழு வீடியோவையும் கண்டிப்பான முறையில் அனைவரும் கேட்டு தெளிந்து கொள்ளவும். ஏனென்றால் அவர் கூறிய அந்த 10 அறிவுரைகளை கேட்டால் உங்கள் மனம் மிகவும் தெளிவடையும். அது ஏன் என்பது உங்களுக்கு கேட்ட பிறகு உங்களுக்கே புரிய வரும். சரி, இப்பொழுது நாம் அந்த அத்தியாயத்திற்கு செல்வோம். வாருங்கள். அத்தியாயம் 1, அர்ஜுன விஷாத யோகம். இதில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்றால், பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் நாம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று நீங்கள் உணர வேண்டும். அத்தியாயம் 2, சாங்கிய யோகம். பரமாத்மாவே என் குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது. அத்தியாயம் 3, கர்ம யோகம். பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் மனப்பக்குவம் அடைய வேண்டும். அத்தியாயம் 4, ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவது. அத்தியாயம் 5, கர்ம சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது. அத்தியாயம் 6, தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கெல்லாம் நாம் போய்விடக்கூடாது. அத்தியாயம் 7, ஞான விஞ்ஞான யோகம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என்று உணர்வது. அத்தியாயம் 8, அட்சர பரபிரம்ம யோகம். எந்நேரமும் இறைவனை பற்றி நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பது. அத்தியாயம் 9, ராஜ வித்யா ராஜ புகயோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று உணர்வது. அத்தியாயம் 10, விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தை கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது. அத்தியாயம் 11, விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும் மனப்பக்குவத்தை வளர்த்துக் கொள்வது. அத்தியாயம் 12, பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு
ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகளை கலைத்து எல்லாவற்றிலுமே சமத்துவத்தை விரும்புவது. அத்தியாயம் 13. சேத்திரம் சேத்ரக்ஜன் விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து இறைவன் அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்ந்து கொள்வது. அத்தியாயம் 14. குணத்ரய விபாக யோகம். பிறப்பு இறப்பு மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவது. அத்தியாயம் 15. புருஷோத்தம யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வாம்சத்தை அதிகரிப்பது. அத்தியாயம் 16. தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனத்துடன் இருப்பது. அத்தியாயம் 17. சிரத்தாத்திரய விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரம்பிரம்ம ஞானத்தை பெறுவது. அத்தியாயம் 18. மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் வீழ்ந்தால் அவன் அருள் செய்வான் என்று இறைவனையே சரணடைவது. இதுதான் பகவத்கீதையின் 18 அத்தியாயங்களில் கூறப்பட்ட உண்மைகள், அறிவுரைகள். இதன்படி வாழ்ந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை முன்னேறும். இது மட்டும் அல்லாமல் கிருஷ்ணன் அவர்கள் இந்த உலகிற்கு 10 அறிவுரைகளை வழங்கியுள்ளார். இந்த அறிவுரைகளை கவனமாக கேட்கவும். முதல் அறிவுரை: இந்த 4 நபர்களை என்றுமே நீ புறக்கணித்து விடு. 1 மடையன், இன்னொன்று சுயநலக்காரன், 3வது முட்டாள், 4வது ஓய்வாக இருப்பவன். அடுத்து 4 நபர்களுடன் தோழமை கொள்ளாதே. யார் யார் என்று பார்க்கலாம். 1 பொய்யன், 2 துரோகி, 3 பொறாமைக்காரன், 4 மமதை பிடித்தவன். அடுத்தது 4 நபர்களுடன் கடினமாக நடக்காது. 1 அனாதை, மற்றொன்று ஏழை, 3வது முதியவர், 4வது நோயாளி. அடுத்ததாக இந்த 4 நபர்களுக்கு உனது கொடையை என்றுமே தடுக்காது. 1 மனைவி, 2 பிள்ளைகள், 3 குடும்பம், 4 சேவகன். அடுத்ததாக இந்த 4 விஷயங்களை ஆபரணமாக அணி. 1 பொறுமை, 2 சாந்த குணம், 3 அறிவு, 4 அன்பு. அடுத்ததாக இந்த 4 நபர்களை என்றுமே உன் வாழ்க்கையில் வெறுக்காது. 1 தாய், 2 தந்தை, 3வது சகோதரன், 4வது சகோதரி. அடுத்ததாக இந்த 4 விஷயங்களை நீ குறைத்துக்கொள். 1 உணவு, 2 தூக்கம், 3 சோம்பல், 4 பேச்சு. அடுத்ததாக இந்த 4 விஷயங்களை தூக்கி போட்டுவிடு. 1 துக்கம், 2 கவலை, 3 இயலாமை, 4 கஞ்சத்தனம். அடுத்ததாக இந்த 4 நபர்களுடன் என்றுமே சேர்ந்து 1 மன தூய்மை உள்ளவன், 2 வாக்கை நிறைவேற்றுபவன், 3 கண்ணியமானவன், 4 உண்மையாளன். அடுத்ததாக இந்த 4 விஷயங்களை என்றுமே செய். 1 தியானம், யோகா, 2 நூல் வாசிப்பு, 3 உடற்பயிற்சி, 4 சேவை செய்தல். இந்த 10 அறிவுரைகளை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் வாழ்க்கை வளம் பெறும் என்று கிருஷ்ணர் அவர்கள் கூறியுள்ளார். இந்த கீதையின் அத்தியாயங்களையும் அறிவுரைகளையும் கிருஷ்ணர் அவர்கள் கூறிவிட்டு இறுதியாக முடிவுரை இவ்வாறு கூறுகிறார்: உன் சுமையெல்லாம் என் மேல் இறக்கி வை. தர்மம் அதர்மம் இரண்டுக்கும் பொறுப்பாளி நீயல்ல என்றறிந்து என்னையே ஒரு புகலிடமாக கொன்று உன் கடமையை செய் என்று கடைசியாக கண்ணன் சொல்வதாக இந்த கீதை முடிகிறது. இந்த கீதை உபதேசத்தை கேட்ட பின்புதான் அர்ஜுனன் போரிடத் தொடங்குகிறான் என்பதோடு இந்த கீதை முற்று பெறுகிறது. உண்மையில் இது மதம் சார்ந்த நூல் என்று நீங்கள் நினைத்தால் அது முட்டாள்தனம். இது அறிவு சார்ந்தும் சிந்தனை சார்ந்தும் உள்ள ஒரு மிகப்பெரிய காவியம்தான் இந்த கீதை. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே இந்த கீதையை நான் ஒரு 10 நிமிஷத்தில் நான் சொல்லிட்டேன். இதில் உள்ள அந்த 18 அத்தியாயங்கள், அந்த 18 அத்தியாயங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்காரு கிருஷ்ணர் அவர்கள். அது மட்டும் இல்லை, அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்த ஒரு 10 அறிவுரைகள் என்ன, யார் யார் கூடலாம் சேர்ந்துருக்கணும், யார் யார் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது, என்னென்ன அறிவுரைகள் அப்படின்னு ஒரு 10 அறிவுரைகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதையுமே நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக உண்மையிலே பார்த்தோன்னா இந்த கீதை நம்மளுடைய புனித நூல் தான். இது ஒரு மதம் சார்ந்த நூலாக தான் எல்லாம் பார்க்குறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலே இது மதம் சார்ந்த நூல் கிடையாது. நீங்கள் ஒரு கிறிஸ்டின் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட புனித நூலான பைபிள் வச்சுருப்பாங்க. அதை எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க குரான் வச்சுருப்பாங்க. அந்த குரானை பற்றியான விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு ஹிந்துஸ் வீட்டில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பகவத்கீதை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது இருக்காது. ஏன்னா அது புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது.
நான் வந்து இதை மதம் சார்ந்து உங்களுக்குள்ள திணிக்கிறதுக்கான விருப்பம் வந்து எனக்கு கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு அறிவு சார்ந்து சிந்தனை சார்ந்த ஒரு புக்கு தான் வந்து இந்த கீதை. ஏன்னா இந்த கீதையில வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. என்ன இவர் வந்து கிறிஸ்டினு, முஸ்லீமு, ஹிந்து அப்படின்லாம் பிரிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா நான் பிரிக்கணுன்றக்காக சொல்லல. ஆக்சுவலா இந்துன்றது வந்து ஒரு மதம் கிடையாது. அது ஒரு வாழ்வியல் சார்ந்தது. அவ்வளவுதான் அது. நம்ம தான் வந்து மதம் அப்படின்ற மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து மதம் கிடையாது. ஒரு வாழ்வியல் சார்ந்தது தான். ஏன்னா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து ஒரு புக்ல இருக்குன்றப்ப அது வந்து அது மதமே சார்ந்திருந்தா கூட அதை எடுத்து நம்ம படிக்கலாம் அப்படின்றதான் வந்து என்னுடைய கருத்து. இப்போ வந்து நான் கடவுள் மறுப்புல இருக்கேன். எனக்கு கடவுளே பிடிக்காது அப்படின்றவங்க கூட இந்த பகவத்கீதையை எடுத்து படிக்கலாம். ஏன்னா சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல கருத்துக்கள், உயர்ந்த சிந்தனை உள்ள கருத்துக்கள். ஸோ அது வந்து நம்ம வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நாம அத படிக்கிறதுல வந்து தப்பில்ல. இந்த கீதைய வந்து உங்களுக்கு சொன்னதுல எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரொம்பவுமே வந்து சந்தோஷம். கண்டிப்பா இந்த கீதையில சொல்லப்பட்ட அந்த அறிவுரைகளாகட்டும், அந்த அத்தியாயங்களாகட்டும் எல்லாமே வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு வந்து கண்டிப்பா சொல்லிக் கொடுங்க. இந்த மொத்த கீதையில சொல்லப்பட்ட அறிவுரைகளும், அத்தியாயங்களையும் நம்ம ஃபாலோ பண்ணா, நேர்ல வந்து கடவுள பார்க்க முடியும் அப்படின்ற மாரியான விஷயங்கள் சொல்லுது. அதெல்லாம் சாத்தியமா இல்லையான்றது தெரியல. ஏன்னா, அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள நம்மளால கடைபிடிக்க முடியுமா அப்படின்றதே வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மனால எல்லாத்தையுமே கடைபிடிக்க முடியலன்னா கூட, ஓரளவுக்கு நம்மளால கடைபிடிக்க முடிஞ்ச விஷயத்தையாவது நம்ம வந்து கடைபிடிப்போம் அப்படின்றதோட இந்த வீடியோவ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்க கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாரி தான் நம்மளுடைய இதிகாச நூல்ல ஒரு மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன சாப்டர் கீதை இப்படி ஒண்ணு இருக்கு. இப்படி ஒரு விஷயத்துல இவ்வளவு அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்துல சொன்ன அறிவுரை இந்த காலத்துக்கு இப்போ வரைக்கும் பயன்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா, அப்ப எவ்வளோ ஒரு போக்கா யோசிச்சு அந்த மாரி கருத்துக்கள வந்து பதிவிட்டிருப்பாங்க அப்படின்ற மாரி விஷயங்களையும் நம்ம இதன் மூலியமா வந்து தெரிஞ்சுக்கிறணும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் பார்க்கட்டும். முடிஞ்சிருந்தா உங்களுடைய குரூப் அந்த மாரி இருந்துச்சுன்னா, அந்த குரூப்ல வந்து ஷேர் பண்ணி இந்த வீடியோக்கு வந்து ஆதரவு தருங்க. இதே மாரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்கள சந்திக்கிறேன். நன்றி.